ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நிம்மதி பாலு. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த கும்பராசிக்கு பார்க்க போகிறேங்க. 12 ராசிகளில் கும்பராசியை பற்றி இன்றைக்கி பார்க்கலான் இருக்கேன். இனிமேல் உங்களுக்கு ஆன்மீக வீடியோவும் ஜோதிட சம்பந்தமாகவும் உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கும்பராசி நேயர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் கும்பராசி ஆகாயத்தில் பறப்பாங்க, கப்பலில் போவாங்க, விமானத்தில் பறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹோ ஓஹோ அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி கும்பராசி எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டாங்க. ஆனால் கும்பராசிக்கு அப்படி கிடையாதுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 11, 12 இந்த படிக்கக்கூடிய பசங்களுக்கு நல்லா படித்தாலுமே மார்க் வராது. ரொம்ப அவங்களுக்கு அதாவது நல்லா படிச்சுட்டு போவாங்க, அங்கே போய் பேப்பரில் ஒன்றுமே எழுத முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துரும். அதனால் உயர் படிப்புக்கான தேவையான மார்க் வராமல் தடைப்பட்டு போயிடும் அவங்களுக்கு. ரெண்டாவது, மேற்படிப்பு சேர்க்கறதுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விரயங்களாகும். பிள்ளைங்களை விருப்பம் இல்லாமல் அவங்க பெற்றோர்கள் விருப்பத்துக்கு ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியாமல் வந்துடுவாங்க. ரெண்டாவது, வாலிப பசங்களாக இருந்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போகிறத ரொம்ப தவிர்க்கணும். ஃப்ரெண்டுங்களோட நைட்டில் கிளம்புறது, நைட்டில் சுற்றுறது இதெல்லாம் தவிர்க்கணும். பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கவனமாக பிள்ளைங்களை பார்க்கணும். அதே போல் இந்த 15 வயசுக்குள்ள பசங்க பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு இந்த ஆற்றுல போய் குளிக்க போகிறேன், இந்த கிணத்துல குளிக்க போகிறேன், பசங்களோட நான் வெளில போகிறேன், சைக்கிளில் சுற்றுறேன், வண்டியில் 4 பேர் 3 பேர் ஏறிக்கிட்டு போகிறது இதெல்லாம் ஆகாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கவனமாக பாருங்கள். அதே போல் இந்த 25 to 35 இந்த வயசில் பார்த்திங்கன்னா திருமணம் முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் தடைப்படும், திருமணம் காலதாமதமாகும். அப்படியே திருமணம் ஆனவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில சண்டை சச்சரவுகள் வரும், உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு பெயரசு நடக்குது. விரைய செலவு பண்ணலாம், அதை சுபச்செலவு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் சுபச்செலவு பண்ணலாம், ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். அதே இந்த 35லேருந்து இந்த 50 வயசுக்குள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் முடக்கங்கள், இடமாற்றங்கள், நல்ல வேலையில் இருப்பாங்க, இடமாற்றிடுவாங்க. நல்ல அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ப்ரைவேட்டில் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இடமாற்றம் உண்டாயிடும். மனக்குழப்பங்கள் நிறையா ஏற்படும். அதாவது கொடுத்து ஏமாந்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் உண்டாகும். குடும்பத்துக்குள்ள உறவுக்குள்ள கவனமாக இருக்கணும். 50 to 70 வயசில் நோய் நொடிகளை கொடுக்கும். சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அதை பெருசாக்கி உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு இழுத்து விட்டுருவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது ரொம்ப பிரச்சனைகள் உண்டாகுங்க. ரொம்ப எல்லா விதத்துலையும் கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கு நாகப்பட்டினம் உள்ள சிக்கல் போய் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கும்பராசி நேயர்கள். நன்றி.